புத்தகங்கள். எழுத்தாளர் முத்துராணி அவர்களின் உரையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பேசும் புத்தகங்கள் மூலமாக புத்தகங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வாசிக்கணும், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் ஏன் வாசிக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒட்டி பேசிட்டு இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிப்பு அப்படிங்கும்போது அதனூடாகவே நம்ம கல்வி எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த நேரத்தில் சேர்த்து பேசிட்டா சரியாக இருக்கும். ஆனால் முதல்ல நமக்கு கல்வி கிடைக்கிறதுக்கே ஒரு நீண்ட காலம் போராட்டம் நடந்தது. அவ்வளோ எளிதாக நமக்கு கல்வி கிடைக்கல. இன்றைக்கி நமக்கு இருக்கிற அந்த வாய்ப்பு ரொம்ப நீண்ட கால ஒரு வரலாறு பின் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த வரலாறு பற்றி தெரிஞ்சிருக்கும் சரி, நம்ம வாழ்கிற சூழலை பற்றி தெரியறதுக்கும் சரி, நம்ம அடுத்த கட்டம் இடத்துக்கு போகிறதுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, நம்மளுடைய ஒரு டிக்னிட்டியான லைஃப்குள்ளே போகிறதுக்கும் கல்வி ரொம்ப முதன்மையாகவும் இருக்குது. கல்வியினூடாக இப்போ பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கிற கல்வி எவ்வளவோ அவசியமோ அதனூடாக பல்வேறு புத்தகங்களாக இருக்கட்டும், பல்வேறு வாசிப்புன்றது தினசரி வாழ்க்கையில் அன்றாடமாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் தங்களை அதிகமாக சிலருக்கு பழக்கம் இருக்கலாம், பெரும்பான்மையாக எல்லா பெண்களுமே அவசியம் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா நம்ம அதன் மூலமாக தான் நம்ம இருக்கிற ஊரில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம அறிவியல் ரீதியாகவும் சரி, சமூகம் சார்ந்தும் சரி, நம்மளை நாம் மேன்மைப்படுத்திக்க முடியும். அவளுடைய நம்மளால் அறியாமை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும். அப்போ நம்ம வாசிப்படுறது தினசரி செய்தித்தாளிலேருந்தே நம்ம வாசித்தா சரியாக இருக்கும். பொதுவாக நம்மளுடைய வீட்டை பற்றி காமிக்கும்போது பெண்கள் சமையலறையும் ஆண்கள் செய்தித்தாள் வாசிக்கிறதா தான் நம்ம சமூகம் இருக்குது. அதிலேருந்து நம்ம வெளியில் வரணும். நம்மளுடைய வாசிப்பு செய்தித்தாளிலேருந்து எல்லாமே நம்ம வாசிக்கணும். அங்கேருந்து நம்மளோட வாசிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கணும். இப்போ கிராமப்புறங்களில் அதிகமாக வாசிக்க வாய்ப்பு இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த ஊரில் நூலகங்கள் இருக்கும். பெருநகரங்களை காட்டிலும் கிராமங்களில் நூலகம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்போ அங்கேருந்து சின்ன சின்ன வாசிப்புகள்லேருந்து பெண்கள் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் புத்தகங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் பெண்கள் அப்படிங்கிறது வழியாக குழந்தைகளுக்கான புத்தகம் மாதிரியாக தான் நான் தேர்வு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா குழந்தைங்களோட அதிக நேரம் இருக்கிறது பெரும்பான்மையாக பெண்கள் தான் இன்றைக்கி நம்ம சூழலில் இருக்கோம். பெண்களையும் குழந்தைங்களையும் பிரித்து பார்க்க முடியாத கட்டத்தில் தான் இருக்கும். இப்போது ஒரு விஷயத்த ஒரு கருப்பொருளை பெண்கள் உணரும் பட்சத்தில் அதை எளிதாக குழந்தைங்கக்கிட்ட கடத்திட முடியும். இப்போ குழந்தைங்களும் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, பெண்களும் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கு உள்ள சூழலில் 2 பேருக்கும் தான் வாசிப்பு தன்மை குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம சூழல் அப்படி இருக்கிறதுனால. அப்போ முதல் புத்தகமாக முதல் ஆசிரியர் அப்படின்ற ஒரு நூலை நான் எடுத்திருக்கேன். ரஷ்யன் நாவல். சிங்கல்ஸ் அப்படின்றவர் தான் அந்த நூலை எழுதியிருக்காரு. தமிழில் சோமசுந்தரம் அப்படிங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த நாவலில் ரொம்ப 2 ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லப்போனால் துஷ்யன் அப்படியும் அல்தினாய் அப்படிங்கிற 2 கேரக்டரும் அந்த மிக பெரும் பொருளாக ஒரு குன்றில் ஒரு பள்ளம், அது ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கு பக்கத்தில் பாப்புலர் அப்படிங்கிற 2 மரம் தான் அந்த ஒட்டுமொத்த நாவல்லையுமே தொடர்ந்து நம்மளோட பயணிக்கும். இந்த நாவல் எழுதின காலகட்டத்தில் கல்வின்றது ரொம்ப பெருசாக விரிவடையாத ஒரு காலம். ஒரு நபர் ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறாரு. அந்த ஊரில் கல்வியை சார்ந்த எந்த விழிப்புணர்வும் இல்லாத ஒரு சூழல். அப்போ போய் அவர் அந்த ஊரில் ஒரு பொதுமக்கள் எல்லாரையும் கூட்டி, இந்த ஊரில் குழந்தைகள் நிறையா இருக்காங்க, இந்த குழந்தைகள் என்கிட்ட அனுப்புங்க, நான் அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊரில் முதல்ல யாருமே ஒத்துக்கலை. ரொம்ப நீ யார் இது சொல்ல வந்துட்ட அப்படின்னு சொல்லி பெரும் கடும் எதிர்ப்பு வருது. அப்புறம் இது அரசாங்கத்தினுடைய உத்தரவு, நான் அரசாங்கத்துலேருந்து தான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சபட்சம் நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அதுக்கான இடம் பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப மோசமான ஒரு கரடுமுரடான இடம். அது ஒரு சின்ன ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு ஆறை தாண்டி போகிற மாதிரி ஒரு இடத்த தான் அவருக்குன்னு ஒதுக்குறாங்க. ஆனால் அவர் சோர்வடையில் அந்த இடத்துலேருந்து தான் தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கிறாரு. உதவியாக சில குழந்தைகள் கூட வர்றாங்க. அந்த வெறும் ரொம்ப கரடுமுரடான இடத்த முதல்ல செப்பனிடுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் குழந்தைகளை கூப்பிடுறாரு, படிக்க அனுப்புங்க படிக்க அனுப்புங்கன்னு. பெரும்பாலும் திட்டுறாங்க. அதையும் அவர் பெருசாக எடுத்துக்காமல் தொடர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அல்தினாய் அப்படின்ற ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் சித்தியும் தான். அந்த குழந்தை ஆல்ரெடி ரொம்ப மோசமான குடும்ப சூழலில் வளர்றா. அப்போ இவர் பள்ளிக்கூடம் கூப்பிடும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. ஆனால் அவங்க சித்தியோ அவங்க அப்பாவோ விடலை. தொடர்ந்து போய் அவரை கூப்பிட்டு தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பாப்பா படிக்கிறது வெளியில் வர்றாங்க. வெளியில் ஒவ்வொரு முறையும் அவங்க போகும்போதும் வரும்போதும் இந்த சின்ன சின்ன விறகுலாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளும் ஆசிரியரும் சேர்ந்து தான் அந்த குறைஞ்சபட்சம் ஒரு கொட்டகை மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ரெடி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த துஷ்யன் அப்படிங்கிறவர் ஒரு வயசான ஒரு பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கார். அங்கே குதிரையும் இருக்குது. இந்த பாப்பாவுக்கு திடீர்னு ஒரு கட்டத்தில் திருமண ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வரும்போது அந்த பாப்பாவுக்கு கிட்டத்தட்ட 9 வயதாகுது.
அதுக்கடுத்து 10-11 வயதிலே இந்த பாப்பாவுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பாவும் சித்தியும் முடிவெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. அது 2ஆம் திருமணம். அவர் வந்து எவ்வளவோ சண்டை போடும்போதும் அவங்க சித்தி வந்து ஒத்துக்கல. திருமணம் தான் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு திருமணத்துக்காக அந்த நபரும் வந்து இந்த பொண்ணை அழைச்சிட்டும் போயிடுறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப சண்டை போட்டு அவளை ரொம்ப அடிச்சிடுறாங்க, துன்புறுத்திடுறாங்க. இவர் வந்து ஒரு கட்டத்தில் மயங்கி விழுந்துடுறாரு. அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு மேல் அதிகாரிகள்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த பொண்ணை மீட்டு வராங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்து மாவட்டத்துக்கு உயர்கல்விக்காக அனுப்புகிறாங்க. அந்த உயர்கல்விக்கு அனுப்பும்போது அந்த பொண்ணு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறா. முதல் முறையாக அந்த ஊரை தாண்டி நம்ம போகிறோம், அது படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக போகிறாங்க. அங்கே போனவங்க அதுக்கடுத்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஆகுறாங்க. இந்த கதை முழுக்க நமக்கு சொல்கிறது, பிற்காலத்தில் வந்த அந்த ஊரிலேருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு போன ஒரு இளம் பத்திரிக்கையாளர் தான். அந்த பத்திரிக்கையாளர் வந்து தன்னுடைய ஊருக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளரை தேடுறாரு. அப்படி தேடும்போது தான் அந்த அல்தினாயை வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணுறாரு. அல்தினாயிட்ட போய் கேட்குறாரு. அவரும் வந்து ஓகே சொல்கிறாங்க. அப்போ அல்தினாய் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அவங்க பெரியவங்களாகி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகி அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ரொம்ப நேரம் இருக்கலை, உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டு அவரும் உடனே போயிடுவார். அதுக்கப்புறம் மறுநாள் அடுத்து 2 நாளுக்கு அப்புறம் அல்தினாய் வந்து அந்த இளம் பத்திரிக்கையாளருக்கு தான் இவ்வளோ செய்திகளையும் சொல்கிறாரு. தான் யார், தான் படித்த பள்ளிக்கூடம் எப்படி, தன்னோட வாத்தியார் யார், அந்த வாத்தியாருக்கும் பெரிதான படிப்பறிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அந்த கல்வி அறிவு அந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து அந்த ஆசிரியனுடைய கடுமையான முயற்சி. அதுக்கப்புறம் அவர் வந்து போஸ்ட்மேனாக ஆயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான் தனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து தெரியும் தான் கூட்டிகிட்டு போனவங்க யார் அப்படிங்கிற விவரம். அதனால தான் அவங்க உடனே கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த நாவல் வந்து முடியும். இதில் என்ன ஒரு 2 செய்தி எனக்கு இது பிடிச்சதுக்கு காரணம், இந்த நூல் பெரும்பாலும் உலக சிறப்பற்ற ஒரு நாவலாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கல்வியே அறிவே இல்லாத ஒரு ஊரில் ஒரு ஒற்றை நபர் முயற்சியால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து அங்கேருந்து ஒரு மாணவியாவது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இடத்துக்கு அவரால் அழைத்து கொண்டு போக முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பொண்ணும் தனக்கு கிடைச்சிருக்க சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய விஞ்ஞானியாக வர்றாங்க. ஸோ இன்றைக்குமே நம்ம பார்த்தா நம்ம இருக்கிற தமிழகத்துலேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, இன்றைக்கும் பெண் பிள்ளைகளும் சரி, சில குழந்தைகளும் பள்ளிக்கு போக முடியாமல் இல்லை உயர்கல்விக்கு போகாமல் இருக்கிற இன்றைய சூழ்நிலையும் இந்த நாவல் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா திருப்பி என்னுடைய கருத்தாக இருக்கிறதா இருந்தால் கூட கல்வி தான் ரொம்ப அவசியம் அப்படின்ற இடத்துல இருந்தும் இந்த நூலை வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அனைத்துக்கும் தொடக்கம் வந்து கல்வியாக இருக்கிற பட்சத்தில் இந்த நாவல் வந்து முக்கியமான நாவலாக நான் கருதுகிறேன். அடுத்து வந்து மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ் பாலபாரதி அவங்க எழுதியிருக்காங்க. அது 2020 வந்து பாலபுஷ்கர் விருதும் பெற்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப சிறிய புத்தகம். இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு அடலசன்ட் குழந்தைகளுக்கான புத்தகம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சொல்கிற செய்தி வந்து 2 வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும், இன்றைக்கி நவீன வளர்ச்சி ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்குது, விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப அபார வெற்றியை நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையும் பெண்களும் சரி குழந்தைகள் மீதாத பாலியல் வன்கொடுமைன்றது அதிகரித்துக்கிட்டு தான் இருக்குது. அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள், தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கத்து போனால் கூட இன்றைக்கும் நம்ம வளர்ந்துட்டோம், இணையதளங்களில் வந்து பெண்கள் பேசுகிறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன தாக்கங்கள், சிறிதளவில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தால் கூட அதை வெளியில் சொல்ல முடியாத சூழல் இன்றைக்கும் வந்து பெண் குழந்தைகள் மத்தியில் வந்து இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட யாரோ பேசணும், ஒரு பெண் குழந்தைக்கிட்ட யாரோ பேச வேண்டிய சூழல் இருக்குது. இந்த புத்தகத்துக்கு மரப்பாச்சி சொன்ன ரகசியம்னு எழுத்தாளர் பேர் வச்சுருக்கிறதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காலத்தில் பழைய காலத்துலலாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. பெரும்பாலும் பிள்ளைங்கள் வந்து பொம்மை வைத்து விளையாடும் போது இந்த மரப்பாச்சி பொம்மை வச்சு விளையாடுறது வந்து வழக்கமாக இருந்துச்சு. அது பெரும்பாலும் பெண் குழந்தைங்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வேறு பொம்மைகள் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அங்கே இருந்து தான் அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு எப்போதும் தான் சொல்கிறத கேட்குறதுக்கு தன் ஊடாக ஏதோ ஒரு விஷயம் தேவை அப்படின்றது உணர்ந்து அந்த இடத்துலேருந்து இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வச்சுருக்கிறதா நான் உணர்ந்துக்கிறேன். இந்த புத்தகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா ஷாலினி, பூஜா அப்படின்ற 2 பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள். அப்போ ஷாலினி கையில் வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து கிடைக்கிது. அவங்க பாட்டி திருவிழாக்கு போகும்போது அந்த பாட்டி வந்து இந்த பொம்மையை அவகிட்ட கொடுக்குறாங்க. அவள் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. தான் வீட்டுக்கு கொண்டுட்டு போவான்னு கேட்குறா. கொண்டுட்டு போய் வச்சுக்கிறா. அங்கே கொண்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அந்த பொம்மை பேசுது. அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. முதல்ல அவள் நம்பலை, ஒரு மாதிரி பயப்படுறா, பிரமிக்கிறா. அதுக்கப்புறம் பேசுதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிறா. அப்புறம் அது தான் வீட்டில் தம்பி, அம்மா அவங்களுக்குலாம் தெரியாமல் அவள் பார்த்துக்கிறா. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறா. அந்த வச்சு விளையாடுறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக 2-3 நாள் போகுது.
அதுக்கப்புறம் அவளுடைய வகுப்பு தோழி பூஜா வந்து 2 நாளா பள்ளிக்கூடம் வரலங்கிறத பார்க்குறா. அதுக்கப்புறம் அவள் தான் அவளுக்கு ரொம்ப நெருங்கிய தோழி அப்படின்றனால பூஜாவை தேடி வீட்டுக்கே போகிறான். வீட்டுக்கே போகும்போது அவள் வந்து தனக்கு நேர்ந்ததை சொல்கிறான். அந்த பூஜான்ற ஒரு குழந்தை வந்து தான் தங்கி இருக்க வீட்டில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணதாகவும் அது அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவள் காய்ச்சல் அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பாப்பா என்ன யோசிக்கிறான்னா, என்கிட்ட மரப்பாச்சி பொம்மை இருக்குது, அது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி மறுநாள் இந்த மரப்பாச்சி பொம்மை கிட்ட தனதெல்லாம் சொல்லி அந்த பொம்மையை வந்து பூஜா கூட அனுப்பிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ தைரியமாக அம்மா கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. பூஜாவை பாப்பா வந்து அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நடந்ததை வந்து சொல்கிறாங்க. அவங்க போய் அவங்க தாத்தா கிட்ட பேசி கொஞ்ச நாளில் வீடு காலி பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு வர்றாங்க. அப்போ அந்த மரப்பாச்சி பொம்மை என்ன பண்ணணும்னா, அந்த தாத்தா கிட்ட அந்த படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணி அந்த தாத்தாவை வந்து தண்டிக்கிற மாதிரி வாசிக்கும்போது அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறத அதை நீங்கள் வாசிக்கிறதுக்கு விட்டுடுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அந்த ஷாலினிங்கிற பாப்பா வந்து குடும்பத்தோட வெளியூர் ட்ரிப் போவாங்க. கூடவே அவள் மரப்பாச்சி பொம்மையும் எடுத்துகிட்டு போவாள். அங்கேயும் எல்லாரும் வச்சு விளையாடுவாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அந்த மரப்பாச்சி பொம்மை வந்து கை தவறி விட்டுரும், தொலைஞ்சு போயிடும். எங்கேயோ தேடுவாங்க, இறுதி வரைக்கும் அது கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு அப்பாவும் மகளும் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அந்த மகளுடைய பையில் அந்த பொம்மை வந்து இருக்கும் அப்படின்றதா முடியும். அந்த புத்தகனுடைய வடிவமைப்பும் சரி, அந்த புத்தகத்தின் கூட அங்கங்கே ஒரு பெட்டியில் வந்து அறிவியல் பூர்வமான தகவலும் கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதை தாண்டினா இப்போ வந்து உரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், யாருக்காகவும் உரையாடல் வந்து ரொம்ப அவசியம். ஒரு உரையாடலை தொடங்குறதுக்கு நமக்கு ஒரு கருப்பொருள் தேவைப்படும் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்ககிட்டையும் சரி, இல்லை பெண்கள்கிட்டையும் சரி, அவங்களுக்கு நேர்ந்த சில பாலியல் சார்ந்த வன்முறைகள் இருக்கட்டும், வேறு சில தவிர்க்க முடியாத சங்கடமான சூழல்களையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு கருப்பொருள் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புத்தகத்தை குழந்தைங்களுக்கும் சரி, குழந்தைங்களோட வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, இல்லை பெண்களாக நம்மளும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை பக்கத்து குழந்தைங்களுக்கோ எதிர்பாராத விதமான பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகும் போது அதை குறித்து நம்ம வந்து ரொம்ப அதீத வருத்தத்துக்கு போகாமல் அதை நம்ம உரையாடி சரி பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைங்க வந்து சில அறியாமையில் இருக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தால் கூட நம்ம அவங்கள திடப்படுத்த வேண்டியது பெண்களோட கையில் தான் இருக்குது இப்போ வரை. ஏன்னா அது நம்ம பார்த்துக்கிற பொறுப்பு வந்து பெண்கள்கிட்ட இருக்கிறனால தான் இந்த புத்தகத்தை வந்து பெண்கள் படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து உரையாடல் நிகழ்த்தும். இதை பற்றி பேசும்போது ஒருவேளை ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவள் வந்து எனக்கு இப்படி ஆனது அப்படிங்கிறத நம்ம அவளால் சொல்ல முடியும். நம்ம அதுக்கான இடத்த கொடுக்கணும். குழந்தைங்கக்கிட்ட நம்ம பெண்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து குழந்தைங்கள பேச வைக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து இடம் கொடுக்க அவங்க மனதில் உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஆளுமை பண்பு வரும். எப்போதுமே ஏதோ ஒரு தாக்கம் அழுத்தம் உள்ளே வச்சுக்கிட்டே அதை வெளிக்காட்ட இடம் இல்லாததுனால தான் சில குழந்தைங்க தங்களுடைய ஆளுமை பண்பை வந்து குறைச்சிட்டே வராங்க. ஸோ அவங்களுடைய ஆளுமை பண்பு அதிகமாகிறதுக்கு அவங்க மனதில் இருக்க குறைகளை வந்து அவங்க வெளியில் சொன்னாதான் அதுக்கான ஒரே வாய்ப்பு. பெண்கள் அது நம்ம உரையாடல் நிகழ்த்த வேண்டியது இருக்குது. அது பெண்களால் தான் சாத்தியம். அந்த அடிப்படையில் இந்த நூலை வந்து ரொம்ப முக்கியமான நூலாக பார்க்குறேன். அடுத்து சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை வரலாறு. அது வந்து PPK பொதுவாள் அப்படின்ற கேரளாவை சார்ந்த ஒரு எழுத்தாளர், அறிவியல் சார்ந்து எழுதுகிறவர், குழந்தைகளுக்காக எழுதுகிறவருடைய தமிழில் மொழிபெயர்ப்பு வந்து யூமாவாசி வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து சார்லி சாப்ளின் வந்து சிறு வயதிலிருந்து அவருடைய இன்னைக்கு வந்து உலக லெவலில் வெற்றி பெற்ற ஒரு மாமனிதராக வாழ்ந்த திரைப்பட துறையில் வெற்றி பெற்ற ஒரு நபரை நாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அறிமுகமான ஒரு குழந்தை பருவத்தில் அவர் என்னென்ன மாதிரி சிக்கல்களை எதிர்கொண்டார் அப்படின்ற மாதிரி அந்த முழுக்க அந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். லண்டன் பகுதியில் தன்னோட அம்மா அண்ணனுடைய தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. சார்லியோட 2வது வயதில் அவங்க அப்பா தன்னுடைய அம்மாவை விட்டுட்டு விலகிடுறாங்க. ஒரு மூத்த அண்ணா, இவருக்கு அவள் வந்து 2 வயது ஆகுது. அப்பா பிரிஞ்சதுக்கப்புறம் குடும்பம் வந்து வறுமைக்கு தள்ளப்படுது. அதுவரை 3 அறை உள்ள ஒரு ரூமில் வாழ்ந்தவங்க வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மாவும் வந்து திரைப்பட மேடை நாடகத்தில் குரல் கொடுக்குறவங்களாக வாழ்ந்துட்டு வராங்க. திடீர்னு அவங்களுடைய சூழல் ரொம்ப மோசமாகுது. ஒரு நாள் அந்த மேடை நிகழ்ச்சியில் அவங்களுடைய குரலே வராமல் ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அன்னைக்கு குழந்தையா இருக்கிற சார்லி சாப்ளின் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று ஸ்டேஜ் அந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி என்ன சின்ன சின்ன சித்து வேலைகள்லாம் பண்ணுறாரு. அதை பார்த்து மக்கள் கைத்தட்டுறாங்க. எப்படியோ அதை சமாளிச்சிடுறாங்க. அங்கேருந்து காசும் கிடைக்குது. அதை பார்த்துட்டு நாடகம் நடத்துகிறவர் சண்டை போட்டு தனக்கான பணத்தையும் அவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து சார்லி சாப்ளினை வச்சு அந்த நாடகக்குழு வந்து இயங்குது. ஆனால் ரொம்ப சிறுவன், இவரை வச்சு இப்படியே நகர்த்த முடியாது அப்படின்ற ஒரு சூழலும் அவங்களுக்குள்ள வருது.
இதுக்கு இடையில வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போகிறதுனால அவங்கள இந்த பசங்க 2 பேரையும் ஆதரவற்ற இல்லத்தில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து வருது. அப்போ அந்த அம்மா வந்து 2 குழந்தைங்களும் பக்கத்தில் ஆதரவற்ற சூழலில் சேர்க்குறாங்க. அந்த உள்ள பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப கடுமையான தண்டனைக்கு உட்பட்ட ஒரு பள்ளிக்கூடமாக இருக்குது. அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதரவற்ற இல்லத்துல போய் விட்டுருவாங்க. திடீர்னு பிள்ளைங்கள பார்க்கணுன்னா அரசுக்கு ஒரு கடிதம் மட்டும் எழுதுவாங்க. நான் இனிமேல் பிள்ளைங்கள வீட்டோட வச்சுக்கிறேன்னு. கூட்டிட்டு வருவாங்க, பார்ப்பாங்க. ஒரு வாரம் லீவ் விட்டதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கடிதம் போட்டு பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவாங்க. இப்படி தொடர்ந்து பண்ணுறாங்க. அதிகாரிகள் வந்து இதை கண்டும் பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் தொடருது. இதன் ஊடாவே வந்து அவங்க அம்மா திருப்பி மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையில் இருந்து மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அண்ணா வந்து சிறு வேலைக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் திருப்பி உள்ளே வர்றாரு. அப்பா வந்து கொஞ்ச நாள் இந்த பிள்ளைங்களை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாரு. அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த 2 பிள்ளைங்களையும் அவங்க ஏற்றுக்கல. ரொம்ப கடுமையாக நடத்துகிறாங்க. அவங்க அண்ணன் சண்டை போட்டாலும் சார்லி சாப்பின் அதையெல்லாம் பொறுத்துக்கிறாரு. ரொம்ப அன்பாக வீட்டு வேலைகள்லாம் செய்கிறாரு. இருந்தாலும் ஒரு நள்ளிரவில் 2 பிள்ளைங்களையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த தெரு முழுக்க நடக்கிறாங்க. இரவில் 2 சிறுவர்கள் வந்து எங்கே போகிறதுன்னு தங்கன்னு தெரியாமல் அந்த தெரு முழுக்க நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அம்மா கூடவே பயணிக்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன நாடக கம்பெனியில் அண்ணா மூலமாக சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. அதில் வந்து சிறு சிறு வருமானங்களும் வருது. அதுக்கடுத்து ஒரு நாடக குழு மூலமாக அமெரிக்காவுக்கு செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அமெரிக்காவுக்கும் போகிறாரு. அப்போ அமெரிக்கா வந்து அவருக்கு ரொம்ப கடுமையான ஒரு அனுபவத்தை தருது. ஏன்னா இங்கே வறுமையில் இருந்தால் கூட இங்கே இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு ஓரளவுக்கு அறிமுகப்பட்டவங்க, ஏதோ ஒரு வகையில் அன்பாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ரொம்ப எல்லாருக்கும் வேலை தான் முக்கியம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க மக்கள். இந்த வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் வெறுக்கிறாரு. இருந்தாலும் அவங்க ஒரு குழு மூலமாக அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வெற்றி பெறலை. இவங்களுடைய நடிப்பை வந்து அந்த மக்கள் ரசிக்கிறாங்களே தவிர அந்த நாடகம் வந்து வெற்றி பெறலை. அந்த நாடு வந்து கலையை கொண்டாடுறக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்திருக்கு. அன்றைய காலகட்டத்தில் செய்தித்தாள்கள்லேயே கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு கலை சார்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி வந்து அப்படி ஒரு சூழலில் கூட இவங்களுடைய நாடகம் வெற்றி பெறலன்னு சொல்லி திருப்பி அவங்க லண்டனுக்கே திரும்பி போயிடுறாங்க. திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் தொடர்றாரு, சின்ன சின்ன வேலைக்கு போகிறாரு. ஆனால் அம்மா வந்து பிள்ளைங்க படிக்கணும்னு ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றதும் வருத்தப்படுறாங்க. சினிமா நடிப்பு இப்படின்னு போயிரு எங்கே பெருசாக வரமாட்டாங்களோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. அதனோட அவங்களும் பல நேரங்களில் மனநோய் பாதிக்கப்பட்டவங்களாகவும் அதற்குரிய அறிகுறிகளோடையும் வாழ்கிறாங்க. திருப்பி சார்லிக்கு அமெரிக்கா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அப்போ வாய்ப்பு பெறாரு. இவர் வந்து கடும் உழைப்பாளியாகவே சிறு வயதுலேருந்தே இருக்கார். எதை பார்த்தாலும் போல செய்தல் அப்படின்றது குழந்தைக்கு இருந்திருக்கு. அவங்க அம்மா கிட்டேருந்து தான் அது வந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாவுடைய முகபாவனைகள் இருந்து தான் தன்னுடைய முகபாவனை தனக்கு வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல இருந்து அங்கே இருக்கிற ஒரு பிரபலமான நடிகர்களுடைய கதாபாத்திரங்களை பற்றின புத்தகங்களை படிக்கிறது, அதுலேருந்து தன்னுடைய ஆளுமைகளை செதுக்கி சிறிது சிறிதாக ஒரு கட்டத்தில் அவர் படங்களை நடிக்கக்கூடிய ஒரு நபராக வராரு. இந்த கிட் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய கொண்டாடப்பட்ட ஒரு படமாக வருது. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அவர் தன்னுடைய அண்ணனுக்கும் திருமணம் நடந்துருது. இவர் வந்து தயாரிப்பாளராகவும் வராரு. சினிமா துறையில் வந்து பல்வேறு விதமாக தன்னை வளர்த்து எடுத்துக்கிறாரு. பல படங்களில் தயாரிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி முழு நீள பேசும் படமும் தான் இவர் எடுத்த முழு நீள பேசும் படமும் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திருமண வாழ்க்கையும் ஒரு 2 திருமணம் 2மே ஒரு தோல்வியில் முடியுது. 3ஆவது ஒரு திருமணம் பண்ணுறாரு. அப்படியாக போகுது. திருப்பி அமெரிக்காவில் 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டம் வரும்போது இவருடைய சில வார்த்தைகள் சில பேசின விதங்கள் அங்கே சர்ச்சை ஏற்படும்போது இவர் அமெரிக்காவை நாடு கடத்துகிறாங்க. அப்போ சுவிட்சர்லாந்து குடிபெயர்ந்து போகிறாங்க. பிற்காலத்தில் அவருக்கு இங்கிலாந்தில் கௌரவ டாக்டர் பட்டம்லாம் அவருக்கு வழங்கப்படுது. திரைப்படத்துறையில் சாதிச்சு இன்றைக்கும் சார்லி சாப்ளின் அப்படின்னா குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நபர். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக இந்த புத்தகத்தை நான் எடுத்ததுக்கு காரணம் வந்து ஒரு மிக சிறிய ரொம்ப ரொம்ப வறுமையில் சூழலில் இருந்த ஒரு மனிதர் அல்லது ஒரு குழந்தை மிக உலக லெவலில் வெற்றப்படிய முடியும் அப்படிங்கிறத சாத்தியமாக்குனதான் சார்லி சாப்ளினுடைய கதையாக நம்ம பார்க்க முடியும். அதனூடாவே அவங்க அம்மானுடைய தன் தாய் வந்து வறுமையிலையும் தன் பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க. தன் அம்மா கிட்டே இருந்து தான் அந்த முகபாவனை வந்ததாகவும் அவர் சொல்லுவார். ஒரு கட்டத்தில் தன் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்கிறத அழுத காட்சி தான் வாழ்நாள் முழுக்க மறந்ததே இல்லை அப்படின்னு சார்லி அந்த புத்தகத்தில் வந்து பதிவிட்டிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை சரிதம் பொறுத்து அவர் எழுதியிருக்க அந்த புத்தகத்தில். ஸோ ஒரு சாதாரணமாக வாழ்கிறவங்க மிகப்பெரிய வெற்றி, இந்த கடுமையான உழைப்பு அப்படின்றத நல்ல திறன் வந்து எங்கேயும் எந்த இடத்துக்கும் வெற்றியாக கொண்டு போக முடியும். ஒரு பெண் தன்னோட பிள்ளைங்களை வந்து முழு கவனம் செலுத்தி தன்னோட பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளோ தூரம் உழைக்கிறா பிள்ளைங்களுக்காகவே அப்படிங்கிறதும் இந்த ஊடாக இந்த புத்தகம் முழுக்க அவங்க அம்மாவுடைய வெற்றியாக தான் என்னால் அதை வாசிக்க முடிஞ்சிச்சு.
ஸோ அந்த அடிப்படையில் பெண்கள் வாசிக்க வேண்டிய புத்தகமாகவும், நமக்கு ஏதோ ஒரு வகையில் இது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சாதாரண மனிதராக தான் ஒரு வாழ்க்கை தொடங்குது. இது ஒரு கதை இல்லை. ரொம்ப சாதாரண மனிதர், ரொம்ப எளிமையாக தான், சொல்லப்போனால் மிக வறுமையில் வாழ்ந்த ஒரு நபர் உலக லெவலில் முத்திரை பதிச்சுட்டு வாழ முடியும்னா தன்னுடைய கடுமையான உழைப்பும் திறமையால் விடாமுயற்சினால தான். ஸோ அதை வந்து அந்த அடிப்படையில் அந்த புத்தகம் வந்து முக்கியமான புத்தகமாக பார்க்குறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நூல் வந்து கரும்பு மனிதி ஜானகி அம்மாள் அப்படிங்கிற ஜானகி அம்மாள் அப்படிங்கிறோடைய வாழ்க்கை வரலாறை பற்றின நூல். அது ஈபா சிந்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பார். அவர் ஒரு மென்பொருள் விஞ்ஞானியாகவும் இருக்கார். தொடர்ந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்களும் எழுதிட்டு வராங்க. இந்த ஜானகி அம்மாள் புத்தகம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே வாழ்க்கை வரலாறு சொல்கிற புத்தகமாக தான் இருக்குது. அவங்க கேரளா மாநிலத்தில் பிறந்த ஒரு குழந்தை, 8ஆவதாக பிறக்கிற ஒரு குழந்தை. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப இளம் வயதிலே திருமணம் பண்ணுற ஒரு வயதாக இருந்தபோது திருமணம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் படிக்கணும், எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஜானகி அம்மாளுடைய அப்பா மட்டும் சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி படிக்க அனுமதிக்கிறாரு. அவங்களுடைய பள்ளி படிப்பத்தை கேரளாவில் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்லூரி படிக்கிறதுக்காக இங்கே சென்னை பிரசிடென்சி காலேஜில் வந்து சேர்றாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு முதல்ல ஹோம் சயின்ஸ், ஏன்னா அன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு குரூப் கொடுக்குறதே ஹோம் சயின்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போ ஹோம் சயின்ஸில் சேர்றாங்க. முதலாம் ஆண்டில் ஆண்டு விழா அப்படி ஒரு சூழலில் ஒரு கல்லூரியில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து பாட்டனியில் ரொம்ப புகழ் பெற்றவர். பாட்டனி சார்ந்த விஷயங்கள் பேசும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ அங்கே மாணவியாக இருந்த ஜானகி வந்து, எனக்கு நீங்கள் சொல்கிறதுல இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரி முழுக்க பயப்படுது, இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாளேன்னு. என்ன தவறாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப முழுமையாக அவங்க மற்ற நூல்கள்லாம் படிச்சிருக்கேன், இந்த இடத்துல அப்படியெல்லாம் தவறு இருக்குங்கிறத அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நீ வந்து எங்கள் காலேஜுக்கு வந்துட்டு பாட்னி படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. அவங்களுடைய இளங்கலை பட்டம் முடிக்கிறாங்க. முதுகலை பட்டமும் முடிச்சுட்டு அவங்க வந்து இங்கே கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவங்கள வேலைக்கு சேர்றாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சர்க்கரை ரொம்ப பயன்பாடு, அதாவது காலையில் எழுந்திரிச்சா நம்ம சர்க்கரை இல்லாமல் அந்த நாள் முடிகிறதே இல்லை. குழந்தைங்க வந்து சாப்பிட்லன்னா கூட இட்லியில் சர்க்கரை தொட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், டீலேருந்து எல்லா பயன்பாட்டுக்கும் நம்ம சர்க்கரையை நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மாதிரி அன்றைய காலகட்டத்தில் எல்லாரும்னால வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருளாக சர்க்கரை வந்து கிடையாது. பணக்கார ஒரு மட்டுமே இல்லை திருவிழாக்களில் விசேஷங்களில் மட்டுமே நம்மளை போன்ற சாமானியர்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக தான் சர்க்கரை அன்னைக்கு வந்து இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் நம்ம ஊர்லேயும் பயிரிட முடியும், அதுலேருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மாள் தான் அதை நிரூபித்து காட்டுறாங்க. அதுக்கடையில் அவங்களுக்கு பிஹெச்டி படிக்கிறதுக்காக அவங்க அமெரிக்காவுக்கும் போகிறாங்க. அப்போ பாட்டனியில் அமெரிக்காவிலேயே முனைவர் பட்டம் பெற்ற ஒரே பெண் வந்து ஜானகி அம்மாள் தான். அது ஸ்காலர்ஷிப்போடையும் படிக்கிறாங்க. அப்படி படித்தவங்களும் அவங்க தான். அப்படியெல்லாம் படிச்சுட்டு திருப்பி அவங்க கோயம்புத்தூரில் வேலைக்கு சேரும்போது இவங்களோட பணிகளை வந்து மற்ற யாருமே அங்கீகரிக்கலை. தொடர்ந்து அவங்களுடைய முயற்சி வந்து கைவிடவே இல்லை. லேபில் போய் ஒர்க் பண்ணுறது, அங்கே லேண்டில் போய் அந்த செடியோட குரோத்தை பார்க்குறது, இப்படியே போராடி ஒரு கட்டத்தில் கண்டும் பிடிச்சிடுறாங்க. அந்த நம்ம ஊர்லேயே விளைவிக்க முடியும் அப்படின்னு விளைவிச்சும் காட்டிடுறாங்க. திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து அமெரிக்காவிலே வேலை கிடைக்கிது. அமெரிக்காவில் போய் அவங்க வந்து கத்திரிக்காயை வந்து அவங்க தான் அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க, பயிரிடுறாங்க, அவங்க அங்கே உருவாக்குறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அவங்க செஞ்ச 2 முக்கியமான வேலை வந்து, அன்றைய காலகட்டத்திலலாம் நம்மக்கிட்ட விதைகள் வந்து கிடையாது. நம்ம வந்து லண்டனில் தான் நம்ம விதைகளை வாங்குற மாதிரி ஒரு சூழலில் இருந்தோம். இப்போ இவங்க வந்து விதைகளை முழுமையாக வந்து போய் கலெக்ட் பண்ணுறாங்க. போய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ சேகரித்து அந்த விதைகளில் வந்து சேகரித்து வைக்கிறாங்க. இப்போ காஷ்மீரில் இன்றைக்கும் மிகப்பெரிய விதைகள் சேகரிப்பு இந்த நர்சரியாக இருக்கிறது வந்து காஷ்மீரில் அவங்க உருவாக்கினது தான். ஸோ ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ரொம்ப கொண்டாடப்படாத பலருக்கு தெரியாத ஒரு பெண்மணி வந்து பற்றி இன்றைக்கி நம்ம பேசலான்னு நான் புக்கை எடுத்திருக்கேன். பொதுவாக விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்க பொது விஷயங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் கேரளாவில் வந்து அமைதி பள்ளத்தாக்க இடத்த வந்து வேறு விதமாக அவங்க பயன்படுத்தும் போது இவங்க தான் முதல் ஆளாக போய் போராடி, கண்ணைக்கும் அந்த அமைதி பள்ளத்தாக்கு எந்த இதுவும் இல்லாமல் அமைதி பள்ளத்தாக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணம் வந்து இவங்க நடத்தின போராட்டம் தான். வாசிக்கிறனுடைய முக்கியமான அம்சம் இல்லை, முக்கியமான கூறு வந்து நம்மளுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஊரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கல, இந்த இடத்துல ஒரு நீரோடை இருந்துச்சுன்னு நம்ம அன்றைக்கி தெரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு நம்ம குடிக்கிறதுக்கான நீர் இருக்குமா அப்படிங்கிறது கூட நமக்கு இல்லை. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நீர் இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய அடுத்த இடத்துக்கு நம்ம நகருவோம். ஸோ ஒரு செயலுக்கு நம்ம போகணும்னா அதை பற்றி நம்ம தகவல் தெரிஞ்சிருக்கணும்.
நம்மளுடைய அறியாமையிலேருந்து நம்ம விலகிறதுக்கும் சரி, இன்னைக்கு நம்மளுடைய உலகம் வளர்ந்துக்கிட்டே வரும்போது பெண்கள் எப்போதுமே ஒரு பின்தங்கிய இடத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தொழில்நுட்ப ரீதியாக அவ்வளோ எளிதாக நமக்கு கைக்கு வர்றதில்ல. நம்மளும் தொழில்நுட்பத்தோடு அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றி போகிறதில்ல. டெக்னாலஜிகள் எல்லாமே எந்த ஒரு பயன்பாட்டையும் அதிகமாக பயன்படுத்துகிற இன்றைய லெவல் கட்டம் வரைக்கும் ஆண்களாக தான் இருக்காங்க. ஸோ அதற்கு முதல்ல இருக்கிறது வாசிப்பு. வாசிப்பு கூட நம்மளோட தேடல்கள் அதிகமாக அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரத்திலே நம்ம முன்னேற முடியும். நம்ம பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்காகவும் சரி, நம்மளுடைய அறிவு விரிவடைகிறதுக்கும் சரி, வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்கள் ஏன் வாசிக்கணும் அப்படின்ற கேள்வியிலேருந்து போகணும் அப்படின்னா, சமைச்சிட்டு இருக்காங்க, வீட்டு வேலைகளை பார்க்குறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, இவங்க ஏன் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் சாதாரணமாக சிலருக்கு எழலாம். அப்படின்னு ஒரு கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் தான் அவசியம் வாசிக்கணும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்து மாதிரி என்னுடைய கருத்தும் கூட. ஏன் அப்படின்னா, முதல்ல கல்வி அப்படிங்கிறதே நமக்கு எட்டாவது தூரத்தில் தான் இருந்தது. மிக நீண்ட விளைவுக்கு பிறகு தான் நமக்கு கல்வியே கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த கல்வியை நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் சரி, வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிப்புங்கிறது பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறது அது ஒரு வாசிப்பு அப்படின்னா கூட, அதன் பேரலாகவே அது பல்வேறு புத்தகங்களாக இருக்கட்டும், செய்தித்தாள்களாக இருக்கட்டும், வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, வாசிப்பு பலருக்கு பல விதமான பயன்களை, தன்மைகளை, மாற்றங்களை தரும். சிலருக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மாற்றிக்கிட்டதுக்கு புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப மூல காரணமாக இருந்திருக்கும். இல்லை தான் வாழ்கிற ஊருக்கு இல்லை தான் குடும்பத்தையே மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு நூல் ரொம்ப மூல காரணமாக இருந்திருக்கும். இல்லை அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு பொண்ணு திடீர்னு ஒரு சின்ன ஒரு நூல்னால, ஏதோ ஒரு செய்தினால தன்னுடைய வாழ்க்கையை புரட்டு போடுற ஒரு மாற்றத்தெல்லாம் நம்ம வரலாறுல பல இடத்துல பார்த்துருக்கோம். ஒரு பொண்ணு தான் மாண்போட டிக்னிட்டியோட வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியம் கல்வின்ற இடத்துலேருந்து வாசிப்பு அவசியம். வாசிக்க தான் அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றின விஷயங்கள் தெரியும். பொதுவாக பெண்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் படித்து ஒரு குறைஞ்சபட்ச வேலைக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க, என் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவா, கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படின்றதோடைய நம்மளுடைய சுருங்கி போகிற இடத்துலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய உலகத்தை விரிவேச்சிக்கிறதுக்கு வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிப்பை எல்லாரும் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தாலும் கூட சிலருக்கு ரொம்ப இனிமையான அனுபவத்தை தரும். வெறுமனே அது ஒரு பழக்கமாக வாசிக்கிறது ஒரு பழக்கம் அப்படின்னு இருந்தால் கூட அது ஒரு நல்ல பழக்கம் தான். தொடர்ந்து வாசிக்க பல்வேறு கதாபாத்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கூட இருக்கிற மனிதர்களை பற்றி, சுற்றுவாழ்கிற நபர்களை பற்றி, இந்த மாதிரி குணம் இருந்ததுன்னா இவருக்கு இப்படி ஒரு காரணிகளோட இருப்பார் அப்படிங்கிற பல்வேறு கதாபாத்திரங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வாசிக்க மனதளவில் நம்ம ஒரு பக்குவமான சூழலுக்கு போவோம். இன்னொன்று, வரலாற்று ரீதியான புத்தகங்களை நம்ம படிக்கும்போது நம்ம ஊரை பற்றி, நம்ம நாட்டை பற்றி, இந்த உலகத்தை பற்றின வரலாற்று தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கா, அன்னைக்கு இந்த சமூகம் இப்படிலாம் இருந்திருக்கா அப்படிங்கிறவுடைய வரலாற்று தெரியும். அப்போ வரலாற்று தெரிஞ்சுட்டு வாசிச்சுட்டு நம்ம சும்மா இருப்போமா? ஒன்று நம்ம செயலில் இறங்குவோம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைகளை செயல்படுத்த இறங்குவோம். ஸோ அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வாசிப்பு அவசியம். இல்லை இன்றைக்கி இருக்கிற இந்த கலைகள் சார்ந்த உலகத்தில் ரொம்ப ஒரு கலைகள், முற்காலத்தில் கலைகள் எப்படி இருந்தது, அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். நம்மளுடைய கற்பனை திறன், நம்மளுடைய பொதுவாக பெண்கள் தனிமையில் இருக்கிற சூழல் பெரும்பாலும் பெண்களுக்கு அப்படி ஒரு சூழலில் வாழும்போது வாசிப்பு ஒரு உற்ற நண்பராக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பயணிக்கும் போதும் சரி, வீட்டில் தனியாக இருக்கும்போதும் சரி, அவங்க வாசிக்க யாரோ ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரியான உணர்வையும் கொடுக்கும். இன்னொன்று அதன் மூலம் பல்வேறு தகவல்களை அவங்க சேகரிக்கவே முடியும். அப்போ அந்த தகவல்களை சேகரிக்கும் போது அதை மற்றவங்கள்ட்ட பரிமாறுவாங்க. பொதுவாக இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம நம்புகிற விஷயத்த, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்ககிட்ட கடத்துறது தான். அதுக்கு பல துணை கருவிகள் இருந்தாலும் வாசிப்பு முதன்மையான கருவியாக நம்ம பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு நல்ல புத்தகம் படித்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனால் ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி நான் ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு நான் 4 பேர்கிட்ட சொல்லுவேன். இப்போ அதன் மூலமாக நானும், அந்த பெண்ணும் படிக்கிறேன், நானும் படிக்கிறேன், 4 பேர்கிட்ட சொல்லவும். அப்படி வாசிப்பை மற்றவங்களுக்கு பரவலாகிறதுக்கும் வாசிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போ ஏதோ ஒரு புத்தகம் ஏதோ ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு இருந்திருக்கும், அந்த வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கும். அது வரைக்கும் இப்போ சில புத்தகங்கள்லாம் இருக்கும் உயிரினங்களை பற்றின, உயிரினங்கள் வாழ்வியல் பற்றின. அப்போது அது வரைக்கும் நம்ம அருகில் இருக்கிற உயிரினங்களை பற்றின எந்த பார்வையுமே நமக்கு இருந்திருக்காது. அந்த புத்தகத்தை படித்த யானை டாக்டர் மாதிரியான புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அப்போ அந்த உலகத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இன்னும் நம்ம இயல்பு வாழ்க்கையிலேருந்து, இந்த இயல்பு வாழ்க்கையில் இருக்க கவலைகள்லேருந்து இந்த புத்தகத்துடைய நம்ம ட்ராவல் பண்ணவும் முடியும். அப்போ மற்ற உயிரினங்கள் மீதான அறிவும் நமக்கு வரும், மற்ற உயிரினங்கள் மீதான நம்ம பார்வையும் வரும், அந்த உயிரினங்கள் மேலே நம்ம அன்பும் வரும். சில புத்தகம் அறிவையும் தரும், கலை சார்ந்து வளர்த்துக்கவும் முடியும்.
நம்மளுடைய கற்பனை ஆற்றல் வந்து நம்மளே அறியாமலே அதிகமாக வரும். அப்போ கற்பனை அதிகமாக அதிகமாக நம்ம ஏதோ ஒரு செயலில் ஒரு கற்பனை வருதுன்னா அடுத்தது செயலுக்கும் போகும். அது அந்த வழியில் கற்பனை ஆற்றல் நம்ம வளர்த்துக்கிறதுக்கும் புத்தகம் வந்து ஒரு இதாக இருக்கும். அப்போ இந்த திருவிழாக்கள் சில புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளூரில் நடந்த விஷயங்கள் அப்படியான விஷயங்களை தொகுத்த மாதிரி புத்தகங்கள் இருக்கும். அப்போ அந்த ஊரில் நடந்த திருவிழாக்கள், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் இருந்தது, இந்த மாதிரி பண்பாடுகளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கும் போது ஏதோ ஒரு வகையில் மனதிற்கு மகிழ்ச்சியும் நமக்கு அளிக்கும். அதோட நம்மளுடைய பண்பாட்டு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அது நம்மளை அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் புத்தகம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அறிவியல் சார்ந்த புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிற போது அதுதான் பேஸ். நமக்கு அறிவியலும் தொழில்நுட்பம் தான் எல்லா காலகட்டத்திலையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முதன்மையாக இருக்குது. அதனுடைய தொடக்கம் வந்து வாசிப்பாக இருக்குது. இப்போ நம்மளால் செய்தித்தாள் தான் வாசிக்க முடியுதுன்னா செய்தித்தாள்லேயே விளையாட்டாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், அரசியல், திரைப்படம் உள்ளிட்ட எல்லா செய்திகளும் வருது. இப்போ தினசரி செய்தித்தாள்லேருந்து ஆரம்பித்து வாய்ப்புள்ள எல்லாருமே நம்ம வாசிக்கணும். கண்டிப்பாக நம்ம ஊருக்கு அருகில் ஒரு நூலகம் இருக்கும். புத்தகம் வாங்கி படிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும், நூலகத்தில் போய் நம்ம வந்து படிக்க முடியும். அப்போ நம்ம ரொம்ப அவசியம் நம்ம வந்து வாசிக்க வேண்டியது. அதுவும் கூடுமான அளவு மொபைல் அப்படிங்கிறத வாசிப்பிலிருந்து நம்ம புத்தகங்களாக வாசிக்கும்போது அது ஏதோ நமக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். புத்தகங்கள் வாசிக்கிறது நம்மளுடைய தனிமைகளாக இருக்கட்டும், மன அழுத்தங்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாகவும் மிகப்பெரிய ஒரு துணையாகவும் இருக்கும். அப்போது சாதாரணமாக நம்ம விஷயங்கள் தெரிய இப்போ ஒரு இடத்துக்கு பெண்கள் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இது வந்து நான் பொதுவாக வைக்கல, சாதாரணமாக சில விஷயங்களில் சில தயக்கங்கள் இருக்கும். அப்போ நம்ம வாசிக்க நம்மளுடைய ஆளுமை பண்பு அதிகமாகும். அப்போ தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஒரு வாசிப்புன்றது பல்வேறு விஷயங்களை பல்வேறு பரிணாமங்களில் நமக்குள்ளேருந்து வெளிக்கொண்டுறதுக்கு வாசிப்பு ரொம்ப அவசியம். எல்லாருமே வாசிக்கிறது அவசியம். அதுலேயும் பெண்கள் வாசிக்கணும்னா பெண்கள் வாசிக்கும் போது தான் அது பரவலாகிறது மூலமாக பல்வேறு செய்திகள் பலருக்கு போய் சென்றடையும். பெண் அன்றும் இன்றும் அப்படிங்கிற நூல், அது ஆசிரியர் நர்மதா தேவி அவங்க எழுதி சமீபத்தில் வெளியான நூல். அது இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்றாண்டு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நூல். ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக தான் இருக்கும். அவசியம் வந்து பெண்கள் வாசிக்கணும் அப்படின்றதுலேருந்து இந்த நூலோட அறிமுகத்தை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பல்வேறு விஷயங்களை புத்தகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பல்வேறு அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம். ஆனால் பெண்களாக இருக்கிற நம்ம யாருன்றதை அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். நம்மளுடைய வரலாறு எங்கேருந்து தொடங்குச்சு, பல பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து ஆரம்பத்தில் தாய்வழி சமூகமாக தான் நம்ம வாழ்ந்தோம். அப்படி நம்ம வாழும்போது கொண்டாடுற இடத்துல தான் பெண்கள் இருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து தாய்வழி சமூகமாக அந்த உலகம் வந்து மனிதர்கள் உருவாகுறாங்க. அப்போ வந்து எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. அவங்க வந்து பெரும்பாலும் நாடோடி மனித வாழ்க்கையாக தான் வாழ்கிறோம். அப்போ இந்த சேர்த்து வைக்கிறது அப்படின்றது எதுவும் இல்லை. அன்னன்னைக்கு உணவுகளை நம்ம சேகரிக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். அப்படின்ற வாழ்க்கையில் பெண் தான் அடுத்த உற்பத்தி பண்ணுறா அப்படின்ற ஒரு இடம் வரும்போது இன்னும் மதிக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெண் வந்து இருக்கா. அவள் வந்து மற்ற வேலைகளுக்கும் உதவியாகவும் இருக்கா. ஆனால் அடுத்த தலைமுறை உருவாக்குற இடத்துல பெண் இருக்கிறனால இன்னொரு கூடுதலான மதிக்க கூடத்தில் இருக்கா. அப்படியா போயிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் திடீர்னு வந்து அது வரைக்கும் வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு இருந்த சமூகம் அதுக்கடுத்து எதுக்கு போகிறாங்கன்னா கால்நடைக்குள்ளே போகிறாங்க. இப்போ கால்நடை வளர்ப்பு போகும்போது என்ன ஆகுறாங்கன்னா அங்கே ஒரே இடத்துல இருந்து கால்நடைகளை வந்து பராமரிக்கிறது அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அப்போது ஒரு கால்நடை பராமரிப்பு அப்படிங்கிறது அந்த ஆண் கைக்கு போகுது. அந்த கால்நடை பராமரிக்க போது அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடம் தான் கொஞ்சம் பெண்களுடைய நிலைமை அடுத்த கட்டத்துக்கு கீழே வருது. அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது எந்த விதமான சிக்கலும் இல்லை. பெண் போற்றப்படிய ஒரு இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு வர்றா. அப்போ அவங்க எல்லாமே சொத்துக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பண்டங்கள் வந்து ஆண்களுக்கு கைக்கு போகுது. அப்போ வந்து பெண் 2வது படிநிலைக்கு கீழே போகிறான். அதிலிருந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்கள் வந்து கட்டமைக்க பெண்களோட நிலைமை அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கான பவருங்கிறது அவங்க குறையுது. அப்போ பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போது நீ வந்து ஒரு கூட இருக்கிற ஒரு உயிரினம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தொழில் புரட்சிகள் வருது. பல்வேறு கருவிகளுடைய பயன்பாடு வந்து அப்போ தான் வருது. அது வரைக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆண்கள் வேலைக்கு போகும். அப்போ கம்பெனிகள் உள்ளே வரும்போது பெண்களும் அன்னைக்கு இருந்த சூழலோட பெண்களும் கொஞ்சம் அந்த குடும்ப பொருளாதாரத்துக்காக பெண்களும் உள்ளே வராங்க. ஆனால் பெண்களுக்கான ஊதியம் பார்த்தா ரொம்ப 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 குறைவு. அதனூடாக அடுத்து அவங்க அவங்க மகப்பேறு காலத்துலையாக இருக்கட்டும் ரொம்ப குழந்தையோடையே தான் அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழல். அப்போ எந்த அளவுக்கு அவங்க கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட அந்த வெளியில் வந்து கம்பெனி வாசல்லே வந்து பால் கொடுத்துட்டு உள்ளே போகிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்திருக்காங்க.
இன்னும் இந்த இங்கிலாந்து இந்த ராணிகளுடைய ஆட்சிகள் வந்து அதிகமாக அவங்களுடைய ஆளுமைகள் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து 24 மணி நேரத்துலேருந்து 46 மணி நேரம் அந்த கம்பெனிலே இருந்து முழுக்க வேலை செய்கிறா, தூங்காமல். உணவு இல்லை, தொடர்ந்து தூக்கத்தில் அவள் இறந்தும் போயிடுறா. ஆனால் அந்த இறந்து போனது வந்து பின்னாடி அது ஒரு பதிவாக ஆகுதே தவிர அது மிகப்பெரிய எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இப்படி ஒரு பெண்கள் நிலைமை வந்து ஏற்கனவே வீட்டில் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் ஆண்கள் கைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் அவங்களோட நிலைமை 2ஆம் இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் தொழில் பிடிச்சி உள்ளே வரும்போது ஆண்களும் வந்து வேலையாட்களாக வராங்க, பெண்களும் போகிறாங்க. அப்போ பெண்களுடைய உழைப்பு அதிகமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய பொருளாதாரம் குறைவாக தான் கொடுக்கப்படுது. டிஃபால்ட்டாக அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிற பொறுப்பும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதுக்கடுத்து ஒவ்வொரு படிநிலையாக வருது, ஒவ்வொரு தொழில் புரட்சிகளில் மாற்றங்கள் வருது. ஆனால் அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பெண்களுடைய பொருளாதாரம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து அவங்க உழைச்சிக்கிட்டே வராங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டமாக நகர்ந்து ஒவ்வொரு விதமான விஞ்ஞானபூர்வமான மாற்றங்கள் வந்தாலும் கூட இன்றைக்குமே ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆண்களுடைய உழைப்புக்கு வந்து ஒரு ஊதியம் கிடைக்கிது. ஆனால் சில நேரங்களில் பெண்கள் வேலைக்கு போக முடியாத சூழல் இருந்தால் கூட இந்த ஆண்களை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு இருக்குல்ல, சமைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு நாளில் முழு நேரத்தையும் தூங்குகிற நேரம் தவிர முழு நேரத்தையும் பெண்கள் வந்து பெரும்பான்மையான பெண்களை செலவழிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஊதியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதே இல்லை. அதற்கான உழைப்பும் வந்து அங்கீகரிக்கிறதும் இல்லை. வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கலக்கியலாக எல்லாரும் சொல்கிற ஒரு சொல்லாக இருக்குது. அப்படியாக அந்த புத்தகத்தில் வந்து தொடர்ந்து இன்னும் வரலாறை வந்து கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறோன்னா நமக்கு 5 மணி நேரம் கூட பத்தாது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதன் அடிப்படையில் ரொம்ப அங்கங்கே டச் பண்ணி மட்டும் நகர்றோம் நம்ம. அதுக்கப்புறம் அப்படி தான் அது அவ்வளவுதானா அப்படின்னா அது மட்டும் இல்லை. நமக்கு வந்து எப்படி வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கல்வி வந்து நமக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்கலையோ, எதுவுமே நமக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்கல. எல்லா உலகம் முழுக்கவுமே இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற பதிவு பண்ணப்பட்ட ஆவணப்பட்ட உண்மைகளில் நமக்கு ஓட்டுப்பட உரிமை அவ்வளோ எளிதாக கிடைக்கல எந்த நாட்டிலையுமே. நமக்கு இந்திய நாட்டில் பொறுத்தவரையில் நம்ம போட்டுக்கிற மேலாடை போட்டுக்கிறது கூட அவ்வளோ எளிமையாக கிடைக்கல. ஒவ்வொன்றுக்குமே பல்வேறு உயிர் போராட்டங்கள் நிகழ்த்தி தான் நம்ம ஒவ்வொன்றும் வென்று வந்திருக்கோம். அப்போ அது ஒவ்வொன்றுக்காகவும் நம்ம எதுக்கெல்லாம் போராடணும் அப்படின்றதும் அந்த புத்தகத்தில் வந்து விரிவாக இருக்கும். அப்போது பெண்களாகிய நம்ம இன்றைக்கும் செய்ய வேண்டியது என்னவா இருக்குது? இன்றைக்கி ஒப்பீட்டளவில் படிச்சிட்டோம், ஓரளவுக்கு வேலைக்கு வந்துட்டோம், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது, நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டோம் அப்படின்னா கூட இன்றைக்கும் அந்த அளவுக்காக நம்ம வந்து வரலை. இன்றைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க இடத்துல பெண்கள் அவ்வளோ எளிதாக வர வைக்கிறதுன்றது நடைமுறை சாத்தியம் இல்லாத இருக்குன்றது ரொம்ப ஆய்வின் அடிப்படையில் ஆரம்ப காலம் ஆதி சமூகம் எப்படி இருந்தது, அதுக்கடுத்து ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு கம்பெனிகளும் எப்படி வந்தது, அதனுடைய மாற்றங்கள் ஒரு கம்பெனி வருதுன்னா அதனுடைய சமூக மாற்றங்கள் எப்படி அது மாறுதலுக்கு உட்படுது அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் ரொம்ப திறனாய்வு செஞ்சு அந்த நூல் வந்து எழுதியிருப்பாங்க ஆசிரியர். பெண் தன்னை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வாழ்கிற சூழலில் தன்னோட உலகத்தை நம்ம எங்கேருந்து நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி சூழலில் இருக்கோம், அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முழுமையாக தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெண் அன்றும் இன்றும்ங்கிற அந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் அவசியமான ஒரு முக்கியமான ஒரு துணை நூலாக இருக்கும். அடுத்து கைரதி 377 அப்படிங்கிற மாறிய பாலினத்தவர் பற்றிய ஒரு நூல் வந்து அது ஆனந்தன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். அவர் வந்து அறிவியல் சார்ந்து சூழியல் சார்ந்து பல்வேறு புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு நபர். இந்த புத்தகமும் ஒரு நான் தேர்ந்தெடுத்திருக்க எல்லா புத்தகங்களும் மிக பிரபலமான புத்தகங்களாக இல்லாமல் ரொம்ப எளியமான புத்தகங்களாக, அதே சமயத்தில் பேசாத பொருளை பேசக்கூடிய புத்தகங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்ததுனால தான் இந்த புத்தகத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய உறவினர்களை நம்ம அருகில் உள்ளவர்களுடைய புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணிக்கிறதுக்கே இன்றைக்கி ரொம்ப சிக்கலாக இருக்கிற ஒரு சூழலில் தன்னை பற்றியே தன்னுடைய உடலை பற்றியும் தன்னுடைய உணர்வு மாற்றத்தை பற்றியும் புரிதல்ல சிக்கலோடு இருக்கிற திருநர்கள் திருநங்கைகளை பற்றி நம்மள மாதிரியான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த அளவுக்கு அவங்கள பற்றின புரிதல் போயிருக்கு அப்படிங்கிறதுல அந்த விஷயங்களை வந்து இந்த புத்தகம் வந்து பேசுது. தேர்ந்தெடுக்க எல்லா புத்தகங்களுமே கிட்டத்தட்ட அப்படியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரபலமான புத்தகங்களை பற்றி நமக்கு ஓரளவு எங்கெங்கேயோ நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பேச வேண்டிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ ஒதுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களை பற்றியும் நம்ம பேசி தானே ஆகணும். நம்ம கூடயே தான் இருக்காங்க அவங்களும். எல்லா உயிரினங்கள்லையும் அப்படி ஒரு மாறிய பாலினத்தம் அப்படின்றது இருக்க தான் செஞ்சுருக்கு. அது பல்வேறு உயிரினங்கள்லையும் அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படியே மனித இனத்துலையும் அப்படி ஒரு பிரிவினர் இல்லை ஒரு இனம் அமைந்து இருக்குது. அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும் முதல்ல. நான் திருநர்கள் கூட எல்லாம் சில நண்பர்கள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட
நாங்கள் உங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னா முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைங்கிட்ட பேசுங்க, அவங்க எங்களை பார்த்தாவே பயப்படுறாங்க, அது இயல்புன்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பொதுவாக பெண்களாக இருக்கிற நம்மளே வெளியில் போகும்போது பல்வேறு சிக்கல்களை, நமக்கு தேவையான சில விஷயங்களை சொல்கிறதுக்கே சங்கடமான முடியாத ஒரு சூழலில் நம்ம வாழ்கிறோம். அப்போது இன்னும் திருநர்கள் அவங்களுடைய வாழ்வியல் வந்து எவ்வளோ கடினமாக இருக்குது, அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம காது கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நூல் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 தலைப்பிற்கு கீழே எழுதப்பட்டிருக்கு. அதில் வந்து 2 முக்கியமான கட்டுரைகளை மட்டும் நான் எடுத்து இங்கே பகிரலான் இருக்கேன். அதில் முதல் கட்டுரை வந்து சாதாரண ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு மாணவி வந்து கல்லூரி படிப்பாங்க. அவங்க கல்லூரிக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நாப்கின் எங்கே அப்படின்னு சொல்லி வீட்டில் தேடும்போது காணுமே அப்படின்னு அம்மாவும் மகளுக்குமான உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும். கல்லூரி கிளம்பி பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு தாமதம் ஆயிடுச்சு, இனி போனாலும் லேட்டாக போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மாதவிடாய் வந்ததுனால அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தேடும்போது அது இல்லை. அப்போ அம்மாவும் வயசாயிடுச்சு, ஸோ அம்மாவுக்கும் இது தேவைப்படாது. வீட்டில் என்ன 2 அண்ணனுங்க அப்பாங்க, மீது எல்லாருமே ஆண்கள் தான் இருக்காங்க, எப்படி காணாமல் போயிருக்கும், இதை எடுக்கிறதுக்கு யார் வெளியிலேருந்து வந்திருக்க போகிறா அப்படின்னு அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒரு நடக்குது. அப்போ தான் கைரதி அப்படின்னு ஒரு கேரக்டரையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க யாருன்னா, இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து அந்த சமீபத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாமல் போயிருக்கும். ஸோ தான் வீட்டில் இருந்து சமையல் வேலைக்கும் தனக்கு உதவிக்காகவும் அவங்களுடைய பாட்டி வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து யாராக இருப்பாங்கன்னா, இந்த மாரிய பாலினத்தவராக இருப்பாங்க. அந்த புத்தகத்துலேயும் குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்க ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இது ஏன் தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போயிடுவாங்க. அந்த அண்ணன்களை வந்து இந்த பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களுக்கு வேணால் சமைக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு சண்டை போடுவாங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு 2 நாள் சமைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விதவிதமாக சமைக்கிறாங்க. பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி பல்வேறு விதமானங்களை சமையல் சமைக்கிறாங்க. ஒரு 4 நாள் கழித்து ரொம்ப காலையில் ரொம்ப நல்லா சூடாக சமையல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க பெரிய அண்ணன்ட்ட சொல்லும்போது, பெரிய அண்ணன் பயங்கரமாக கோவப்படுறாரு. வீட்டில் ஆளே இல்லையே அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பம் வந்து இவங்க இந்த பொண்ணோட சமையலில் ரொம்ப ஐக்கியமாகறாங்க, ரொம்ப சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த அம்மா கூடயும் அந்த பாட்டியோடையும் அந்த கைரதி ரொம்ப அன்பாக பழகுறாங்க. சமைக்கிற நேரம் தவிர மீதி நேரங்களில் அந்த பாட்டிக்கு கால் அமைக்கி விடுறது, அந்த எண்ணெய் தேய்ச்சி விடுற அந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் அந்த கைரதியோட குழந்தை பருவத்தை கேட்டு அந்த பாட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் தினசரி தொலைக்காட்சி பார்க்குறது, ஒருத்தர் தலைவாரி விடுறது, இப்படி தினசரி வாழ்க்கையில் தன்னோட குடும்பத்தை ஒரு அங்கமாகவே கைரதி வந்து ஆயிடுறாங்க. பொதுவாக வந்து கதை பேசுகிறது, அக்கம் பக்கத்து கதை பேசுகிறது, இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு அன்னோன்யமும் அதிகமாகிட்டு வருது. அப்பேற்பட்ட சூழலில் அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை இந்த கைரதி ரூமில் பார்க்கலாமா, நம்மளோட நாப்கின் இங்கே தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க போகிறா. அப்போ அந்த கைரதியோட அறை வந்து உள் தாளிட்டு இருக்கு. கைரதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த ரூம் முழுக்க அங்கங்கே பொட்டு ஒட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய கூந்தலை வந்து தலைவாரி கண்ணாடி வெளி பார்த்து தாங்களே ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கவனிக்கிறாங்க அதனுடைய நாப்கினையும் அங்கே இருக்குது. அது மூலமாக அவங்க வந்து சிறு உரையாடல் தனக்குள்ளே நடத்திக்கிறாங்க. அது மேலே பொட்டு வச்சு பார்த்து நானும் மாதவிடாய் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறா. அப்படியே அதை பார்த்துட்டு பல்வேறு யோசனைகள் கேள்விகளுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதோட அந்த பொண்ணு இந்த நகர்ந்துடுறா. அதுக்கப்புறம் மாதம் தனக்கு வாங்கும்போது 2 நாப்கின் வாங்கி வைக்கிறா. அது வந்து ஒரு புரிதலுடைய அடையாளம், உன் வழியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி, அந்த நட்புனுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி அந்த முதல் கதை முடியும். 2வது கதை பார்த்திங்கன்னா, அடையாளத்தினுடைய அவஸ்தை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் ஒரு சின்ன கட்டுரை. அதில் ஒரு குரூப்பாக ஒரு 4-5 திருநர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஆட்டோவில் போவாங்க. பொதுவாக அங்கே குறிப்பிட்ட சில மாதம்லாம் அங்கே திருவிழா நடக்கும். அப்போ இவங்களுடைய நிகழ்ச்சிகள் தான் அந்த ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஆனால் இவங்க போன அந்த நேரம் வந்து நிகழ்ச்சி இல்லாத நேரம். நிகழ்ச்சி இல்லாத நேரத்தில் நீங்கள் வரமாட்டீங்களே, அப்படி ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு ஆட்டோக்காரவங்கலாம் பேசுகிறாங்க. ரொம்ப இயல்பாக அந்த ஆட்டோக்காரவங்களுக்கு இவங்களுக்குமான உரையாடல் இருக்கும். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போதே நமக்கு அது புரியும். அப்புறம் திருவிழா எப்படியெல்லாம் நடக்கும், திருவிழாவில் இவங்களோட பங்களிப்பு என்ன, இவங்க பாடுற பாட்டு, அந்த கோயிலுடைய திருவிழாவை முழுமையாக விவரித்தும் அந்த நூலில் இருக்கும். அப்போ இறுதியில் அந்த பொண்ணு அதெல்லாம் ஒவ்வொன்றா நினச்சி பார்ப்பா. இந்த திருவிழா எப்படி நடக்கும், அந்த நேரத்தில் அந்த கோயிலுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்கும், அந்த ஊரே எப்படி ஒரு தோரணையோடு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது, காலத்தில் வந்து மோகினி அப்படின்ற ஒரு கேரக்டரில் அரவான் வந்து தாலி கட்டி ஒரு இரவாவது அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வருஷத்தில் ஒரு முறை திருநர்கள் அவங்கெல்லாம் ஒரு தாலி கட்டி ஒரு சடங்கு நடக்கும் இல்லையா, அதெல்லாம் அது குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி சேர்ந்து வாழ்தல் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லி அவங்க அந்த பொண்ணுடைய கற்பனையில் முடியும். அப்போ அங்கேயும் வந்த பொண்ணு மெயினாக வந்து அவங்க உடனே ஒரு ரூம் புக் பண்ணணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு போயே ஆகணும் ஒரு சூழலில் இருக்காங்க.
அப்போ ஒவ்வொரு இடமா அவங்க போய் ஏன்னா அவங்க வெளியூர்லேருந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு தங்குறதுக்கு உடனே இடம் வேணும்னு சொல்லி போய் தேடுறாங்க, கிடைக்கல. போகிற இடத்துல எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு அவங்க ரூம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கவனித்து பார்க்கும்போது இவங்களோட தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து திருநர்கள்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அப்புறம் திருப்பி சண்டை போடுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி சொல்ல போச்சு, எங்களுக்கு ரூம் இல்லைங்க, உங்களுக்கு ரூம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இப்படியான ஒவ்வொரு இடமா தேடி போகிறாங்க. எல்லா இடத்துலையும் வார்த்தைகள் வேறையானாலும் வழித்தர வார்த்தைகளாக தான் இருக்குது. அப்புறம் இறுதியாக ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி நண்பர் மூலமாக ஃபோன் பேசி போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு இல்லைன்றாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு ஆன்லைனில் புக் ஆயிடுச்சு, வேறு ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற ஒரு கழிவறைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க. அங்கேயும் வந்து ஆண் பெண்ணுக்காக தான் இருக்குது. பெண் கழிவறைக்கு போனால் சில நேரத்தில் பெண்கள் நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் இறுதியாக ஒரு விடுதியில் அவங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கிது. அங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அது ஷீட் போட்டு ஏதோ ஒரு கடைசியாக ஒரு ரூம் கொடுக்குறாங்க. சரி ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அந்த கழிவறையை பயன்படுத்துகிறாங்க. இப்படியே அந்த கதை முடியும். கிட்டத்தட்ட ஒரு 12 கதை. இதில் 2 கதை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ தன்னோட இயற்கை உபாதையை வெளிப்படுறதுக்கு கூட திருநர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பொதுவாக நம்ம பெண்கள் கூட பார்க்கும்போது பார்ப்போம், பயணங்களில் வந்து கழிவறை அவ்வளோ வந்து எளிதாக இருக்கிறதில்ல. இந்த புத்தகத்தை தான் நான் சொல்ல வேண்டியதனுடைய தேவை வந்து நம்ம பயணத்துலேயும் சரி, நம்ம பக்கத்து வீட்லேயும் சரி, நம்மளை சுற்றி வந்து திருநர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம மாண்போடு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஸோ அவங்களுடைய உலகம், அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய உளவியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நூலை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். தான் வாசிக்கிறனுடைய முக்கியமான அம்சம் இல்லை, முக்கியமான கூறு வந்து நம்மளுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஊரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கல, இந்த இடத்துல ஒரு நீரோடை இருந்துச்சுன்னு நம்ம அன்றைக்கி தெரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு நம்ம குடிக்கிறதுக்கான நீர் இருக்குமா அப்படிங்கிறது கூட நமக்கு இல்லாமல் இன்னொரு 100 வருஷம் கழித்து பார்த்தா அந்த இடத்துல நீர் இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம இருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய அடுத்த இடத்துக்கு நம்ம நகருவோம். ஸோ ஒரு செயலுக்கு நம்ம போகணுன்னா அதை பற்றி நம்ம தகவல் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய அறியாமையிலேருந்து நம்ம விலகிறதுக்கும் சரி, இன்றைக்கி நம்மளுடைய உலகம் வளர்ந்துக்கிட்டே வரும்போது பெண்கள் எப்போதுமே ஒரு பின்தங்கிய இடத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தொழில்நுட்ப ரீதியாக அவ்வளோ எளிதாக நமக்கு கைக்கு வர்றதில்ல. நம்மளும் வந்து தொழில்நுட்பத்தோடு அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றி போகிறதில்ல. டெக்னாலஜிகள் எல்லாமே எந்த ஒரு பயன்பாட்டையும் அதிகமாக பயன்படுத்துகிற இன்றைய லெவல் கட்டம் வரைக்கும் ஆண்களாக தான் இருக்காங்க. ஸோ அதற்கு முதல்ல இருக்கிறது வந்து வாசிப்பு கூட நம்மளோட தேடல்கள் அதிகமாக அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரத்துலேயே நம்ம முன்னேற முடியும். நம்ம பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்காகவும் சரி, நம்மளுடைய அறிவு விரிவடைகிறதுக்கும் சரி, வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எழுத்தாளர் முத்துராணி அவர்களின் உரையை கேட்டீர்கள்.